துணி வாஷ் பண்ணிட்டு இருந்தோம். சைலண்ட்லி லுக் அட் திஸ். குட் மார்னிங் மை டியர் பீப்புள். ஃபர்ஸ்ட் நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் கிளம்பும் போதே ஒரு பிரச்சனை. என் ரூம்மேட் இன்னைக்கு சண்டே இருந்தனால சர்ச்சுக்கு போயிட்டான். வெளியே லாக் பண்ணிட்டு போயிட்டான் பையன். அதான் யாராச்சும் கூப்பிட்ருக்கேன், வருவாங்க. எனக்கு 3 வருஷமாக ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. தோசைக்கு எதுக்கு இவங்க உருளைக்கிழங்கு கொடுக்குறாங்கன்னே தெரில. உருளைக்கிழங்கு சாம்பார், அந்த பூரிக்கு சாப்பிட்றோம் அந்த கிழங்கு. टेस्ट कर कैसी है? तो देखना 4 साल में बदला में करेगा टेस्ट अभी, तू ही कर. अब माल कॉफी है भाई. सच में माल காஃபி முறையாக சாப்பிட்டா நல்லா இருக்கு. अयो वेट பண்ணுறோம். पूरा कप में मुंह रख रखा है मार मसो. ரொம்ப நல்லா இருக்கு. उसे बोल वो खोल कर हाँ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கணும். ஆஸ் யூஷுவல் சண்டே ஆனாலே துணி துவைக்கணும். அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்கள், அந்த பேகே ரொம்ப வெளியே வந்துடுச்சு. அவ்வளோ துணி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு போய் கழுவுறேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். எஸ்டர்டே ஐ வாஸ் ஃபுல்லி எக்ஸாஸ்டட். லைக் நான் ஒரு இடத்துக்கு மேலே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். வ்ளாகிங்கை விட்டுருவோமா, வெறும் காலேஜ் மட்டும் படிச்சுட்டு மேட்ரிக்ஸ்குள்ளே போயிடுவோமா, இன்னும் எதுவும் நினைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு செகண்ட் எனக்கு அப்படியே ஃபுல்லாக பிளாங்க் ஆகி நைட்டு ஃபுல்லாக சரியான தூக்கம் இல்லாமல் ஐ வாஸ் லைக் மை மைண்ட் இஸ் இன் ஃப்ளதர் இன் த விண்ட். ஹவு த ஃப்ளதர் இறகு காற்றுல அங்கேயும் இங்கேயும் போவோமோ அதே மாதிரி எஸ்டர்டே மை மைண்ட் வாஸ் சேம் லைக் திஸ். நான் எதுக்கு இந்த பணத்தை சேர்க்குறேன்? அந்த பணம் இது வாங்கிறதுக்கா, இல்லை என்னோடய பிஸ்னஸ் லேர்ன் பண்ணுறதுக்கா, அப்படின்னு இன்னும் சேல்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கா, இன்னும் அந்த மாதிரி நான் அதிகமான தாட்ஸ் என் ஊரில் வந்துச்சு. நான் ஒன்றும் பண்ணல, சிம்பிளாக போனேன். நான் ஒன்றும் பண்ணல, சிம்பிளாக வந்தேன், கம்முனா தூங்கிட்டேன். நல்லா ஒரு 9 மணி வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சேங்க. அப்போ தான் விசில் அடித்தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ நல்லா திரும்ப மைண்ட் கிளியர். Now I'll focus on my daily day today. See, this is what me. If it is no college, I'm free. I'm free to do all of my work. இந்த காலேஜ் இருக்கிறதுனால தான் எப்படா இந்த காலேஜ் முடியும்னு இருக்கு எனக்குலாம். அப்போ தான் என் வாழ்க்கையில் ஏதாச்சும் புதுசாக எதாவது செய்ய முடியுமே. காலேஜெலாம் படிக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க, டேய் காலேஜ் படிக்கணுமா இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது புதுசாக பண்ணணுமான்னு. ஓகே, நான் போய் துணி கொடுக்குறேன். துணி வாஷ் பண்ணிட்டு இருந்தோம். சைலண்ட்லி லுக் அட் திஸ். अब पूरा कपड़े बर्बाद. हाँ, गीला कपड़े में लग जाएगा ना, खत्म.
மொத்தம் 22 துணி. இது துவைச்சி 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அப்பா, இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு டாமினோஸ்க்கு கிளம்பணும். ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட். மை கோல் இஸ் இம்பார்ட்டன்ட். நாட் எனிதிங் எல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ ரைட் நவ். லெட்ஸ் மூவ். குட் ஈவினிங் மை டியர் பீப்புள். ஸ்டோர்லேருந்து இங்கே வரதுக்குள்ள ஒரு மிராக்கிள். சாரி, அது ஸ்டோர்லேருந்து இல்லை, தட் இஸ் ஃப்ரம் ஹாஸ்டல். இங்கே வரதுக்குள்ள ஒரு மிராக்கிள் நடந்து போயிடுச்சு என் கூட. வெயிட் கொஞ்ச நேரம் நின்று கூடா. யார்கிட்டும் பேசுகிறேன், ஃபோன் கிட்ட தான் பேசிக்கிட்டேன். நான் 2:30 தான் சாப்பிட்டு தூங்கினேன். துணி துவைச்சி முடிகிறதுக்குள்ள சரியான தலைவலி. இப்போ டைம் 4 o'clock, ஷார்ப் 4 o'clock. அழுகு தூங்கின அந்த 1 மணி நேரத்தில் மழை பெஞ்சிருக்கு. ரோடு ஃபுல்லாக ஒரு தனித்தனியாக நிற்குது எங்கே பார்த்தாலும். பட் நான் அப்படியே வெளியே போயிட்டு வந்தப்போ ஆஃப்டர்நூன் மழையும் பெய்யல, ஒன்றும் பெய்யல. ஸோ இனிமேல் தான் டியூட்டி ஆரம்பிக்குது. தென் ஃப்ரம் தமிழ்நாடு இட் செல்ஃப் 2 more boys has came for work today. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் இன்னொரு வீடியோவில், ஏன்னா அவங்க புது பசங்க தெரியாது. டேய் சும்மாறா டேய். இருங்க வரேன். என்ன ப்ரோ பண்ணிக்கிறீங்க vlog? யா ப்ரோ. ரப்பா. ஆல்ரெடி ஹாஸ்டலுக்கு 10 minutes லேட் ஆகிடுச்சு. நான் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். பாய். நல்ல தூக்கம் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஸோ நல்லா தூங்குங்க, நீங்களும் நல்லா தூங்குங்க, நானும் நல்லா தூங்குறேன். டின்னர் சாப்பிட்டு இன்னைக்கு சிக்கன் கபாப் இன் மை ஹாஸ்டல்.